அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். தொகுதி மறுவரை பிரச்சனை தான் இன்றைக்கி தமிழகத்தில் மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதி ஒரு 6 எம்எல்ஏக்கு ஈக்குவலானது. ஒரு பாராளுமன்ற தொகுதி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கின்றாங்க. அதாவது ஓட்டு போடுற வாக்காளர்கள், மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தா 25 லட்சம் பேரை தாண்டுது. அந்த 25 லட்சம் பேருக்கும் ஒரு எம்பியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. அப்படி இருக்கும்போது இது தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தொகுதி மறுவரையை கட்டாயமாக நானும் ஆதரிக்கிறேன். எப்படின்னு சொன்னால் 25 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரு 5 லட்சம் பேர் இல்லை ஒரு 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறது சரியானதாக பார்க்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது, தொகுதிகள் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மாவட்டத்திற்கு 3 எம்பி அப்படிங்கிறது இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன் பெட்டராக இருக்குன்னு பார்த்தா, அந்த எம்பியை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு எம்பியை நம்ம உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மக்களோட தேவைகள் அரசாங்கத்தில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு எம்பியை நேரம் சந்திக்கிறதுக்கு ஈஸியாக இந்த தொகுதி மறுவரை, அதாவது எம்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். மூணாவது விஷயம் பார்த்தா, பாராளுமன்றத்தோட எண்ணிக்கை ஜாஸ்தியானாலும் எம்பியோட ஒரு ஒர்க் டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். ஒரு தொகுதி அளவில் அவரால் ஈஸியாக கவனம் செலுத்த முடியும். ஆனால் இதில் நிறையா அரசியல் பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது தொகுதி மறுவரை அப்படிங்கிறது கட்டாயமாக எம்பிக்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். அதோட எம்பிக்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும். ஆனால் மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கும் போது கட்டாயமாக எந்த விதத்துலையும் இதை ஆட்சிக்கு பங்கம் வராத அளவுக்கு இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகின்றேன். அதாவது எப்படின்னா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பீகார், இதை இந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா தொகுதி மறுவரையை பார்க்கறது மக்கள் தொகை எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கணும். அதே நேரத்தில் எல்லை கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கட்டாயமாக தாலுக்கா எல்லை அப்படிங்கிற கட்டுப்பாடும் இந்த விஷயத்தில் முக்கியமாக நம்ம கணக்கெடு எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த தொகுதி மறுவரை செய்யப்படுற அளவுக்கு இந்தியாவோட எல்லா மாநிலத்திலையும் ஒரே சரிசமமான, ஒரே செயல்முறையான, ஒரே மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பு அடையாமல், எதிர்காலத்தில் எந்த ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாருமே பாதிப்பு அடையாமல் இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதா நான் மிக முக்கியமான கருத்தாக சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக பார்க்கும்போது, இந்த தொகுதி மறுவரை எதன் அடிப்படையில் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். இந்த மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் செய்யப்படும் போது கிராமப்புறங்களில் இருக்கிற இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எல்லாருமே நகர்ப்புறத்துக்கு வந்துட்டாங்க. நகர்ப்புறத்தில் இருந்து வருகின்ற மக்கள் கிராமங்கள்லேருந்து தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது கிராமத்தோட எல்லை பங்கீடு மிக மிக சரியான அளவில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த தொகுதி பங்கீடு எந்த ஒரு அரசியல் பிரச்சனையும் வராமல் இருக்க முடியும். தொகுதி பங்கீடு வரையறை இந்திய சுயராட்சி கட்சி முழுமையாக ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. ஆனால் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கங்கள் எதுவும் இல்லாமல் எல்லோருக்கும் நியாயமான ஒரு வரைமுறையோடு, எல்லை கோட்பாடோடு, அதாவது எல்லை பிரித்தல், பகுதியை பிரித்தல், மக்கள் கணக்கீட்டின் அடிப்படையில் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பாரபட்சமோ, நெருக்குதலோ, ஏமாற்று வேலையோ, பித்தலாட்டங்களோ இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.